திடீரென்று காலில் விழுந்த ஜனாதிபதி அனுரகுமார். பொதுவெளியில் நடந்த வைரல் சம்பவம். காரணம் இதுதான். நடுக்கடலில் மீன்பிடி படகில் பெரும் ஆபத்தான ஆயுதங்கள், போதைப் பொருட்கள், ஆடிப்போன அதிகாரிகள், கைதான பல கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்கள். இஸ்ரேல் தாக்குதலில் காலை இழந்து கோமாவுக்கு சென்ற ஈரானின் புதிய உச்ச தலைவர். முடிவுக்கு வரும் வளைகுடா போர். வெளியானது திடுக்கிடும் தகவல். இந்தியாவுக்கு வந்து கொண்டிருந்த கப்பலை தாக்கிய ஈரான் சற்று முன்னெடுத்த மாற்று முடிவு. நீங்க மட்டும் செல்லலாம். இந்திய கப்பல்களுக்கு ஹார்முஸ் நீரிணையை கடக்க ஈரான் அனுமதி. ஒரே மணித்தியாலத்தில் ஈரானை இருட்டில் மூழ்கடிப்போம். வெள்ளை மாளிகையிலிருந்து இறுதி எச்சரிக்கை. கடும் கோபத்தில் கொக்கரித்த டொனால்ட் ட்ரம்ப். ஈரானுக்கு பயந்து ஓடிய அமெரிக்காவின் ஆபிரகாம் லிங்கன் போர்க்கப்பல். பற்றி எரியும் ஹார்முஸ் நீரிணை. உலகமே வியந்த போர் இயந்திரம் ஒளிந்து ஓடும் பரிதாபம். இலங்கையில் அடுத்த மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் புதிய திட்டம். வந்திறங்கியது அதிசொகுசு பேருந்துகள். இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். நாட்டுக்கு வரும் 4 எரிபொருள் கப்பல்கள். முடிவுக்கு வருகிறது வரிசை யுகம். மனித நடமாட்டமே இல்லாத தீவில் மர்ம நபர்கள் செய்த கேவல செயல். மட்டக்களப்பில் நடந்த பரபரப்பு சம்பவம். அல்லிப்பிட்டியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் சிறுவன் பலி. வழக்கு விசாரணை கொழும்பு சிஐடிக்கு மாற்றம். யாழில் மீட்கப்பட்ட சட்டவிரோதமான இலத்திரனியல் பொருட்கள். உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ள நபர்கள். இலங்கையின் சமகால ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனக்கு கற்பித்த ஆசிரியை ஒருவரின் காலில் விழுந்து வழங்கிய காணொலியொன்று சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. நாட்டினை இதுவரை ஆட்சி செய்த ஜனாதிபதிகளிடமிருந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வேறுபட்டு நிற்பதால் இலங்கையின் மூவின மக்களின் மனங்களில் இடம் பிடித்து நிற்கிறார். இலங்கையில் எளிமையான தோற்றம் மற்றும் மக்களிடத்தில் பழகும் விதமாகும். மாதா பிதா குரு தெய்வம் எமது வாழ்வின் வழிகாட்டிகள். இந்நிலையில் பாடசாலை ஒன்றுக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார் அங்கு தனக்கு கற்பித்த ஆசிரியரை கண்டதும் அவரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டுள்ளார். இலங்கைக்கு தெற்கே சர்வதேச கடல் பகுதியில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் மற்றும் நவீன ஆயுதங்கள் கடத்தப்பட்ட 2 பல நாள் மீன்பிடி படகுகள் இன்று திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டன. திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு இன்று காலை கொண்டுவரப்பட்ட போதைப்பொருள் தொகையின் மதிப்பு சுமார் 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடையது என்றும் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்தார். இலங்கைக்கு தெற்கே சர்வதேச கடல் பகுதியில் கடற்படையால் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் மற்றும் நவீன ஆயுதங்கள் கடத்தப்பட்ட 2 பல நாள் மீன்பிடி படகுகள் இன்று திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன. கடற்படையின் நீண்ட தூர தேடுதல் கப்பல்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அதில் ஒரு படகிலிருந்து சுமார் 600 கிலோகிராமுக்கும் அதிக நிறை கொண்ட ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருள் பொதிகள் இருந்தவை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று போதைப் பொருட்களுடன் அதே படகிலிருந்து 8 கை துப்பாக்கிகள் மற்றும் அவற்றுக்கான மெகசின்கள், 2 T-56 ரக துப்பாக்கிகள், ஒரு M16 ரக துப்பாக்கி என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட மற்றைய பல நாள் மீன்பிடி படகு போதைப்பொருள் கடத்தப்பட்ட படகுக்கு உதவியாகவும் உளவு பார்ப்பதாகவும் வந்திருக்கலாம் என கடற்படை சந்தேகிக்கிறது. ஈரானின் புதிய உச்சத்தலைவர் முஸ்தபா கமேனி கோமா நிலையில் உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் உச்சத்தலைவர் தன்னுடைய உள்ளுறுப்புகள் சிதைந்து ஒரு காலை இழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முஸ்தபா முகமது ரெசா ஜவர்ஹானியின் கண்காணிப்பின் கீழ் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக மருத்துவமனை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை ஈரான் டிவி ஒன்று வெளியிட்ட செய்தியில் முஸ்தபாவை எதிரிகளால் காயமடைந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் இஸ்ரேலின் தாக்குதலில் முஸ்தபா காயமடைந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. முஸ்தபாவின் தந்தையும் முன்னாள் உச்சத்தலைவருமான அயதுல்லா அலி கமேனி கடந்த 28ஆம் தேதி போரின் முதல் நாளில் கொல்லப்பட்ட பிறகு இதுவரை முஸ்தபா கமேனி தொடர்ந்து ரகசிய இடத்தில் இருந்து வருகிறார். இதுவரை அவர் பொதுவெளியில் தோன்றவில்லை. இந்நிலையில் ஈரானின் புதிய உச்சத்தலைவர் முஸ்தபா கமேனி கோமா நிலையில் உள்ளதோடு காலை இழந்துள்ளதாகவும் பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. அதேவேளை அயதுல்லாவுக்கு பின்னர் ஈரானின் உச்சத்தலைவராக யார் வந்தாலும் அவரையும் கொல்வோம் என இஸ்ரேல் ஏற்கனவே கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான நிலையில் விரைவில் இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ஹார்முஸ் நீரிணையை கடக்க இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி அளித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. ஈரான் அமைச்சர் அராக்சியுடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியுள்ள நிலையில் இந்த அறிவிப்பை ஈரான் வெளியிட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக ஈரான் நாட்டை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கி வருகின்றன. ஒரு பக்கம் அமெரிக்க ராணுவ படைகளுக்கு இடம் கொடுத்துள்ள குவைத், சவுதி அரேபியா, அபுதாபி, பஹ்ரைன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் மீது ஈரான் தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது. மேலும் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் கப்பல் வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் அரசு மூடிவிட்டது. இதன் காரணமாக இந்தியாவில் கடந்த சில நாட்களாக கேஸ் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பல சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் ஹோட்டல்களை மூடும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு பக்கம் பெட்ரோலும் இனிமேல் கிடைக்காது என்கின்ற வதந்தி உருவானதால் பலரும் தண்ணீர் கேனை தூக்கி கொண்டு பெட்ரோல் பங்குக்கு சென்று பெட்ரோல் வாங்கி நிரப்பி வருகின்றனர். இந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணையை கடக்க இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி அளித்துள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள தாக்குதல்கள் நாளுக்கு நாள் தொடர்ந்து கொண்டே செல்கிறது. இன்னும் ஒரு வாரத்திற்கு மேல் தாக்குதல் நீடித்தால் மத்திய கிழக்கில் கூற முடியாத அளவு பிரச்சனை ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தயார் என்கின்ற சமீட்சையை ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷக்கியன் வெளிப்படுத்தியுள்ளார். அதற்கு 3 முக்கிய கோரிக்கைகளை அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு வெளியாகி சிறிது நேரத்தில் 1 மணி நேரத்தில் ஈரானை இருளில் மூழ்கடிப்போம் என்று வெள்ளை மாளிகையிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் மின்சார கட்டமைப்பை 1 மணி நேரத்தில் முடக்கும் வல்லமை அமெரிக்காவுக்கு உள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பிரம்மாண்டமான USS ஆப்ரகாம் லிங்கன் போர்க்கப்பல் ஈரானின் தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக பின்வாங்கியுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் சர்வதேச அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. உலகின் மிக பெரும் போர்க்கப்பல்களில் ஒன்றான ஆப்ரகாம் லிங்கன் ஈரானுக்கு அஞ்சி ஓடியதா அல்லது இது ஒரு தந்திரோபாய நகர்வா என்கின்ற கேள்விகள் எழுந்துள்ளன. உலக எண்ணெய் வர்த்தகத்திற்கான கப்பல்கள் பயணம் செய்யும் முக்கிய இடமான ஹோர்முஸ் நீரிணையில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. அதனால் பல கப்பல்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஈரான் தனிநாடாக 14 அரபு நாடுகளை தாக்கியுள்ள நிலையில் அவர்கள் யாரும் ஈரானை தாக்கவில்லை. எனவே இத்தனை நாடுகள் சேர்ந்தாலும் ஈரானை சமாளிக்க முடியாது என இராணுவ ஆய்வாளர் அரூஸ் தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் முதல் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக பேருந்து சேவையை ஆரம்பிக்க போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நடவடிக்கையானது தூய்மையான இலங்கை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ளது. நவீன வசதிகளுடன் கூடிய 430.7 மில்லியன் ரூபாய் முதலீட்டில் முதல் கட்டமாக 10 நவீன தாழ்தள குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன. இந்த பேருந்துகள் சக்கர நாற்காலிகளை பயன்படுத்துவோர் எவ்வித தடையுமின்றி ஏறி இறங்கும் வகையில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பேருந்திலும் 33 ஆசனங்கள் உள்ளதுடன் 80 பயணிகள் வரை பயணிக்க முடியும் என்றும் சக்கர நாற்காலியில் பயணிப்போருக்கான விசேட பாதுகாப்பு வசதிகள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கவிருக்கிறது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இறுதி வரை நாட்டிற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்தார். இதன்படி ஏப்ரல் மாதத்தின் 2ஆம் பகுதியில் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் இருந்து 4 பிரதான எரிபொருள் கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏப்ரல் 14-15 முதலாவது கப்பலும், ஏப்ரல் 17 முதல் 18 இரண்டாவது கப்பலும், ஏப்ரல் 21 முதல் 22 மூன்றாவது கப்பலும், ஏப்ரல் 29-30 நான்காவது கப்பலும் நாட்டுக்கு வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்தார். மண்முனை பாலத்துக்கு அருகில் உள்ள தீவு பகுதியிலிருந்து 1,80,000 மில்லிலிட்டர் கோடா 67,500 மில்லிலிட்டர் கசிப் என்பன மீட்கப்பட்டுள்ளன. அவற்றை நேற்று மீட்டுள்ளதாக கொக்கட்டிச்சோலை போலீசார் தெரிவித்துள்ளனர். கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்முனை பாலத்தருகில் அமைந்துள்ள தீவு பகுதியில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது 2 சந்தேக நபர்களை சம்பவ இடத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர். போலீசார் நடத்திய திடீர் சுற்றி வளைப்பின் பொழுது இவை கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பாக கொக்கட்டிச்சோலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அல்லிப்பட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மாற்றுமாறு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அல்லைப்பட்டி பகுதியில் கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதி அதிகாலை வேளை பயணித்த கைஸ்ரக வாகனத்தை போலீசார் வழிமறித்த போது போலீசாரின் கட்டளையை மீறி சென்ற வாகனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்டிருந்த துப்பாக்கிச் சூட்டில் வாகன சாரதியான 17 வயது சிறுவன் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தார்.
குறித்த சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணை ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்பொழுது உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினர் சார்பில் ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் 6க்கும் மேற்பட்டோர் மன்றில் முன்னிலையாகி சிறுவனின் கொலை தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் திருப்தி இல்லை என மன்றில் சுட்டிக்காட்டி வழக்கு விசாரணைகளை கொழும்பில் உள்ள குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவிடம் கையளிக்க வேண்டும் என்று சமர்ப்பணங்களை முன்வைத்தனர். அதற்கு போலீஸ் தரப்பில் கடுமையான ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்பட்டன. அதனால் கடுமையான வாத பிரதிவாதங்களை அடுத்து விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுக்கு மாற்றுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. யாழில் இன்றைய தினம் 2 கடைகளில் இருந்து சட்டவிரோத இலத்திரனியல் உபகரணங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து தெரிய வருகையில் இலத்திரனியல் உபகரணங்களை விற்பனை செய்கின்ற யாழ்ப்பாணத்தில் உள்ள 4 கடைகளும் ஊரழு பகுதியில் உள்ள ஒரு கடையிலும் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்பொழுது தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவின் அனுமதியின்றி 2 கடைகளில் இலத்திரனியல் உபகரணங்கள் விற்பனைக்காக வைத்திருந்த நிலையில் மீட்கப்பட்டன. தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவின் உத்தியோகத்தர்கள் மற்றும் யாழ்ப்பாண போலீசார் ஆகியோர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போதே இந்த மீட்பு நடவடிக்கை இடம்பெற்றது. மீட்கப்பட்ட சட்டவிரோத இலத்திரனியல் பொருட்களை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திடீரென்று காலில் விழுந்த ஜனாதிபதி அனுரகுமார். பொதுவெளியில் நடந்த வைரல் சம்பவம். காரணம் இதுதான். நடுக்கடலில் மீன்பிடி படகில் பெரும் ஆபத்தான ஆயுதங்கள், போதைப் பொருட்கள், ஆடிப்போன அதிகாரிகள், கைதான பல கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்கள். இஸ்ரேல் தாக்குதலில் காலை இழந்து கோமாவுக்கு சென்ற ஈரானின் புதிய உச்ச தலைவர். முடிவுக்கு வரும் வளைகுடா போர். வெளியானது திடுக்கிடும் தகவல். இந்தியாவுக்கு வந்து கொண்டிருந்த கப்பலை தாக்கிய ஈரான் சற்று முன்னெடுத்த மாற்று முடிவு. நீங்க மட்டும் செல்லலாம். இந்திய கப்பல்களுக்கு ஹார்முஸ் நீரிணையை கடக்க ஈரான் அனுமதி. ஒரே மணித்தியாலத்தில் ஈரானை இருட்டில் மூழ்கடிப்போம். வெள்ளை மாளிகையில் இருந்து இறுதி எச்சரிக்கை. கடும் கோபத்தில் கொக்கரித்த டொனால்ட் ட்ரம்ப். ஈரானுக்கு பயந்து ஓடிய அமெரிக்காவின் ஆபிரகாம் லிங்கன் போர்க்கப்பல். பற்றி எரியும் ஹார்முஸ் நீரிணை. உலகமே வியந்த போர் இயந்திரம் ஒளிந்து ஓடும் பரிதாபம். இலங்கையில் அடுத்த மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் புதிய திட்டம். வந்திறங்கியது அதிசொகுசு பேருந்துகள். இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். நாட்டுக்கு வரும் 4 எரிபொருள் கப்பல்கள். முடிவுக்கு வருகிறது வரிசை யுகம். மனித நடமாட்டமே இல்லாத தீவில் மர்ம நபர்கள் செய்த கேவல செயல். மட்டக்களப்பில் நடந்த பரபரப்பு சம்பவம். அல்லிப்பிட்டியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் சிறுவன் பலி. வழக்கு விசாரணை கொழும்பு சிஐடிக்கு மாற்றம். யாழில் மீட்கப்பட்ட சட்டவிரோதமான இலத்திரனியல் பொருட்கள். உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ள நபர்கள்.